ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் விலாக் தான், டே ரொட்டீன் தான். சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் குக்கரில் பட்டர் பீன்ஸ் வேக போட்டிருக்கேன், கொஞ்சமாக ரசம், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் சுரக்காயும் போட்டு கூட்டு. பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன், பண்ண முடியுமா என்னென்னு தெரில, பார்த்துக்கலாம். வேறு என்ன பண்ண போகிறேன் என்னென்னு தெரில, பார்ப்போம். பட்டர் பீன்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சுரக்காய், தக்காளி, வெங்காயம், பாசிப்பருப்பு அடியில் இருக்க எல்லாமே போட்டாச்சு. குக்கரில் ஏற்றணும். இது பால். இன்றைக்கி நான் மிளகும் மஞ்சளும் போட்டு மிளகு பால் தான் கொடுக்க போகிறேன். எல்லாத்துக்குமே, பசங்கள்லேருந்து அப்பா எனக்கு எல்லாத்துக்குமே இதுதான், இந்த பால் தான். டீ கிடையாது யாருக்கும். அதுவும் எப்படி செய்யலான்னு சைட் பை சைட் பார்த்துடலாம். மிளகு ரொம்ப கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா அப்புறம் பசங்க குடிக்க முடியாமல் போயிடும், குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இன்னொன்று என்ன போடுறேன் அப்படின்னா, ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் கொதித்து அந்த மிளகுல இருக்காது, கொஞ்சம் பாலில் இறங்கட்டும். 2 ஏலக்காய் வாசனைக்கு தட்டி சேர்த்துக்கலாம். இது நீங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை போட்டு குடிச்சிக்கிடலாம், நல்லாயிருக்கும். மஞ்சள் மிளகு பால் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூடாக கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு, கொஞ்சம் வெதுப்பான சூடோடு குடிங்க, அப்போ தான் குடிக்க முடியும். இல்லாட்டினா ரொம்ப காரமாக இருக்குன்னு குடிக்க மாட்டாங்க. இங்கேயும் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மேக்ஸிமம் எல்லா சமையலுமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இது என்னென்னா, எனக்கு பால். நான் இப்போ போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃப்ரீயாக இந்த பாலை குடிக்க போகிறேன். இது கோதுமை ரவை, சம்பா ரவை எப்பயும் வைக்கிறது தான். இடையில ஒரு 2-3 நாளாக வைக்க முடியல, 2-3 நாளில் கூடவே இருக்கும். இதை அப்படியே சிம்மில் போட்டுட்டு அப்படியே இப்போ பாலை குடிக்க போகிறேன். இது எனக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு 3 பேருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது, அதனால் அவர் சாப்பிட மாட்டார். ரொம்ப ரேர், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ரொம்ப கம்பல் பண்ணால் சாப்பிடுவாங்க. இப்போ போய் பாலை குடிச்சிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லை, அப்படியே கிடக்கு. இனிமேல் தான் இதெல்லாம் எடுத்து ஒதுங்க வைக்கணும், அந்த வேலையை பார்த்துடலாம். வீடெல்லாம் ஒரு வழியாக கூட்டி ஒதுங்க வச்சாச்சு. கிச்சன் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு. சமையல் என்னென்னு பார்த்துடலாமா. ஒயிட் ரைஸ், ரசம், பட்டர் பீன்ஸில் முட்டை போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாசிப்பருப்பு சுரக்காய் போட்டு கூட்டு. பாவக்காய் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சம்பா ரவை கோதுமை உப்புமா, அதுவுமே ரெடி. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். பார்லர் கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான். பாய், நன்றி, வணக்கம்.